என்ன சீதா? அம்மாக்கா, உனக்கு ஒரு குட் நியூஸ் இருக்கு. அத கேட்டா நீ ரொம்ப சந்தோஷப்படுவ. என்ன அண்ணி, என்ன கலாய்க்கிறீங்களா? என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு நானே பயந்து நடுங்கிட்டு இருக்கேன் அண்ணி. அஞ்சலி, எப்பவுமே ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கும் போதுதான் பயப்படணும். அதை தீர்க்கணும்னு முடிவெடுத்த பிறகு பயப்படவே கூடாது. நீங்களும் என்ன கிண்டல் பண்றீங்க பாத்தீங்களா? மீராக்கா, இவ நம்ம கிண்டல் பண்றோம்னு நினைச்சிட்டு இருக்கா. அந்த குட் நியூஸ நீங்க சொல்றீங்களா இல்ல நானே இவகிட்ட சொல்லட்டுமா? நானே சொல்றேன். இங்க பாரு அஞ்சலி, வந்திருக்கிற மாப்பிளைய பார்க்கவே சகிக்கல. யாருக்குமே பிடிக்கல. உனக்கும் அவனை சுத்தமா பிடிக்காது. எல்லாருக்கும் பிடிச்சிருந்தாலும் நான் பிடிக்கலன்னு தானே சொல்ல போறேன். ஆனா அப்படி சொன்னா சித்தி திட்டுவாங்களோன்னு பயமா இருக்கு. உனக்கு அந்த பயமே தேவையில்ல அஞ்சலி. அந்த ஆள் பார்க்க ரொம்ப கேவலமா இருக்கான். சீதா, அவன் ஆள் இல்ல, அங்கிள். அவன் மூஞ்சும் மொழியும் ரெண்டு கண்ணும் ரெண்டு திசையில பாக்குது. அந்த ஆளை நீ வேணான்னு சொன்னாலும் யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. அது எப்படியும் சரின்னு தான் சொல்லுவாங்க. யாரும் உனக்கு ஏன் அவங்கள பிடிக்கலன்னா கேட்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்க இருக்காங்க. நிஜமாவா அண்ணி? ஆமா அஞ்சலி, பாக்குறதுக்கு ரொம்ப கேவலமா இருக்கான். நீ வேணா வந்து பாரு, அப்புறம் நீயே சொல்லுவ. இங்க பாரு அஞ்சலி, போய் நின்னதும் பிடிக்கலன்னு சொல்லிடாத. மாப்பிளைய நல்லா தலை நிமிர்ந்து பார்த்துட்டு அப்புறம் பிடிக்கலன்னு சொல்லு, சரியா? எப்படி தனியா கூட்டிட்டு போய் ரோஜா படத்துல வர மாதிரி உங்களை எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிடட்டுமா? அந்த அளவுக்கு எல்லாம் சீன் இல்ல அஞ்சலி. நீ தனியாலாம் கூட்டிட்டு போக தேவையில்ல. எல்லாரும் முன்னாடியும் வச்சு அவனை எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிடு. அந்த மகாவை தவிர வேற யாருக்குமே அந்த ஆளை பிடிக்கல, பிடிக்கவும் பிடிக்காது. செல்விக்கே அந்த மாப்பிளைய பிடிக்கலன்னா பாரு. தைரியமா எல்லாரும் முன்னாடியும் நீ அவனை பிடிக்கலன்னு தெளிவா சொல்லிடு. ஏன்னா அந்த ஆளு எல்லா லேடிஸையும் பார்த்து வழிறான். உன்னை இந்த கோலத்துல பார்த்தா நீ வேண்டான்னு சொன்னாலும் அவன் விட மாட்டான். ஐயோ, அப்படியா நீ? ஆமா அஞ்சலி, அவன் லூசு மாதிரி எல்லார்கிட்டயும் வழிறான். பார்க்கவே பாவமா தான் இருக்கு. ஏகப்பட்ட கனவோட வந்திருப்பான் போல. நீ வேணான்னு சொன்னா அந்த ஆளுக்கு கொஞ்சம் மனசு வருத்தப்படும். ஏன் அழுது அடம் கூட பிடிப்பான். ஆனா நீ ஸ்ட்ராங்கா இருந்தான்னு வைய, யாராலையும் உன்னை பிடிச்ச அவனுக்கு கட்டி வைக்கவே முடியாது. பாத்துக்கோ. வேற வழியே இல்ல. ஸ்ட்ராங்கா எனக்கு பிடிக்கலன்னு மட்டும் சொல்லிடு. நீங்க எப்படி சொல்லுவேன்னு சொல்லி காட்டு பாப்போம். உங்களை எனக்கு சுத்தமா பிடிக்கல, இப்படி சொல்லட்டுமா? சத்யா, என்னடி வா விட்டா ஓடி வந்து நம்ம ரெண்டு பேரையும் கடிச்சு வச்சிருவான் போல இருக்கு. இதுக்கு முன்னாடி அவன் பொண்ணுங்களே பார்த்தது இல்லையா? இப்படி பாக்குறான். ஒருவேளை அஞ்சலிய கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்ம ரெண்டு பேரையும் ஃப்ரீயா கொடுப்பாங்கன்னு நினைச்சிட்டானோ? buy one get two மாதிரி. ஏய், பேசாம செருப்படுத்து காட்டவா? அடி பாவி, அவசரப்படாத. சித்தி இருக்காங்க, நம்ம முதுகுத்தோலை உரிச்சிடுவாங்க. இரு, நான் பாத்துக்கிறேன். என்னடி இவன் பைத்தியமா? என்ன கிழவன் தெரியலையே. இவனை போய் சித்தி அஞ்சலி தலையில கட்டி வச்சுட்டா நம்ம நிலைமை என்னடி ஆவறது? ஐயோ ஆண்டவா, எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடக்க விடாம பாத்துக்கோப்பா. அர்ச்சனா, பாத்தியா நம்ம பசங்களே தர்ம சங்கடத்துல தவிக்குதுங்க. என்னங்க இது? எங்க இருந்து தேடி கண்டுபிடிச்சா இவனை? எதுக்காக இவன் குடும்பத்தை கூட்டிட்டு வந்திருக்கா? வேற என்ன, பார்த்தா அப்பாவி குடும்பம் மாதிரி தெரியுது. மகா அவங்கள அடிச்சாலும் மிதிச்சாலும் வாங்கிட்டு மகா காலடியிலேயே விழுந்து கிடப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரிதான் இப்படி ஒரு குடும்பத்தை தேடி கண்டுபிடிச்சிருக்கா. ஆமா ஆமா, அப்படி ஒரு முடிவு எடுத்திருந்தா இவனை அஞ்சலி தலையில கட்டாம அவ விடவே மாட்டா போல. கல்யாண செலவு பத்தி எல்லாம் நீங்க கவலைப்பட வேண்டாம், அதையெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். தேங்க்யூ தேங்க்யூ. இந்த மாதிரி ஒரு கல்யாணத்தை நீங்க பாத்துக்கவே மாட்டீங்க. அந்த மாதிரி நாங்க கிராண்டா பண்ணுவோம். என்ன சொல்றீங்க சேது? என்ன சேது, நாங்க பேசுறத கவனிக்கிறீங்களா இல்லையா? அது ஏதோ யோசனையில இருந்தேன். உங்க பொண்ணுக்கு தான் கல்யாணம், உங்க சம்பந்திங்க தான் வந்திருக்காங்க. கொஞ்சம் சிரிச்ச முகத்தோடு இருந்தாதான் என்னவா?
நான் என்ன சரி